ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, டேஞ்சர் ஜோனில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு, நம்மளுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் யார் போவாங்க அப்படின்னு பேசலான்னு. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சேவிங் ப்ராசஸில் கூட முத்துவை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. போன வாரம் ஜாக்லினை பண்ணாங்க இல்லைங்களா, இந்த வாரம் முத்துவை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முத்து தான் டாப் ஓட்டிங்கில் இருக்கார் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா, ரயான், தர்ஷிகா, ஆனந்தி, ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா எலிமினேட் பண்ண வாய்ப்பு இல்லை. மேபி சொல்ல முடியாது. சேனல் எதிர்பாருங்களும் டக்குன்னு ஒன்று பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாச்சனா இவ்வளோ நாள் அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஹோஸ்டாலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். ஹோஸ்ட் ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு சாச்சனாக்கு, அவங்க கூட அவங்க பொண்ணாக நடித்ததுனால அப்படின்லாம். ஆக்சுவலி சேனல் தான் அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் வருது. இதை நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, ஹோஸ்ட் மேலே பழியை போட்டுட்டு அது ஃபுல் டெசிஷன் மேக்கிங்கும் சேனல் கிட்ட தாங்க இருக்குது. அந்த அத்தரைசேஷன்லாம் ஃபுல்லாகவே இதை ஹோஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற விஷயம் சேனல் கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு உள்ள யார்கிட்ட கண்டென்ட் வருது வரல அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லையுமே ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக யாரை சேனல் அந்த ஓட்டிங் ப்ராசஸில் தான் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு இந்த 10 to 20,000 ஒரு லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சேனல் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எடுக்கலாம். போன வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் கூட பார்த்தீங்கன்னா, சிவகுமார் போகிறதுக்கு முன்னாடி சாச்சனா தான் ஓட்டிங் ப்ராசஸில் லீஸ்ட்டாக இருக்காங்க, சிவகுமார் ஒய்ஃப் வெளியில் சுஜா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்கை சேனல் எப்படி வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்லேயும் போட்டிருப்பாங்க அவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சாச்சனாக்கு ஓட்டிங் இல்லைனாலுமே சேனல் உள்ளே வச்சுக்கணுன்னா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அனுப்பிச்சிருவாங்க. இந்த வாரம் சாச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் சட்டிலாக தான் இருந்தாங்க. இவ்வளோ நாள் ஹைப்பில் கண்டென்ட் கொடுத்து எகிரிட்டு எல்லாமே பண்ணவங்க செஞ்சவங்க, இந்த வாரம் கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் நல்ல விதமாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணாங்களான்னு தெரியல. ப்ளஸ் மஞ்சரி கூட வேறு அட்டாச் ஆயிருக்காங்க. மஞ்சரி ப்ளஸ் சாச்சனா அப்படிங்கிற மாதிரி அந்த என்எஃபிலேருந்து இப்போ கேப்டன்சியில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுதா, இல்லைனா அவங்க அப்படி காட்டிக்கிறாங்களா இந்த வாரம் அப்படி இருக்கலாம் அப்படின்றதோ தெரியல. நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு மேலே சாச்சனா கிட்டேருந்து ஏதாவது ப்ளே வருமா வராதான்னு சேனல் எப்படி அவங்கள கன்சிடர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இதுக்கு மேலே வராது அவங்க டிசைட் பண்ணால் எடுத்துருவாங்க. ஒன்று இருக்குது. இன்னொன்று, அவங்க மஞ்சரி கூட சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் மஞ்சரி இவங்களும் சேர்ந்து ஏதாவது கேம் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சேனல் யோசிக்கலாம். இல்லை மஞ்சரியை திருப்பியுமே அங்கே தனியாக விட்டால், அதாவது இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, முத்து கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்லிட்டாரு, சாச்சனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ராணுவ கொஞ்சம் உட்காந்து அங்கே 1 2 அப்படி பேசுகிறாரு அப்படின்னும் போது தர்ஷிகா எலிமினேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தர்ஷிகாவையோ சாச்சனாவையோ, அதாவது மஞ்சரிக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்க தர்ஷிகாவையோ சாச்சனாவையோ எடுத்துட்டா கொஞ்சம் மஞ்சரி இன்னும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடுவாங்க. அது இன்னும் அவங்க கேமுக்கான ஒரு பிளேவை வேறு மாதிரி மாற்றும் அப்படின்ற மாதிரி கூட, இது சைக்கலாஜிக்கல் கேம் தானே, இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆக்கி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரியும் சேனல் யோசிக்கலாம். இது வெளிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு அன்ஃபேராக தான் தெரியும். அன்ஃபேர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எப்படி பார்த்தாலும் இது சேனலோட டெசிஷனாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்து மஞ்சரி கூட க்ளோஸை, போன வாரம்லாம் முத்து கூட க்ளோஸாக இருந்தால் அவங்க ரோஸ்ட் வாங்கினாங்க. இந்த வாரம் மஞ்சரி இப்போ இதை மாற்றி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி மஞ்சரி கூட க்ளோஸாக இருக்காங்க. இதில் மஞ்சரி கண்டிப்பாக வெளில போக மாட்டாங்க. ஆனால் சாச்சனா வெளில போவாங்களான்னு கேட்டால் அது சேனல் தான் டிசைட் பண்ண, ஓட்டிங் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று இருக்குது. இன்னொன்று, ரயான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தர்ஷிகா போகிறதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக போட்ட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, வேக்கப் சாங்ஸு காதல் பிசாசு குட்டி பிசாசுன்னு போட்டாங்க. குட்டி பிசாசு காதல் பிசாசு அப்படின்னும் போது, குட்டி பிசாசுன்னு சொல்கிற இடத்துல சாச்சனாவையும் சொல்லலாம், காதல் பிசாசுன்னு சொல்கிற இடத்துல தர்ஷிகாவையும் சொல்லலாம். ஸோ 2 பேரில் யார் வேணால் ஆகலாம், இல்லை 2 பேரையுமே எடுத்துருவாங்களா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு எடுத்துருவாங்களான்னு தெரியல. ஏன்னா உள்ள க்ரௌட் ரொம்ப நிறையா இருக்குது. 5-6 வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது டபுள் எவிக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சட்டிலாக கொண்டு போக முடியும். தெரியல சேனல் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு. இந்த இடத்துல பார்த்தா தர்ஷிகாவுக்கு போகிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அப்போ விஷால் கண்டென்ட் என்ன ஆகும், லவ் கண்டென்ட்னா அதையும் சேனல் தான் டிசைட் பண்ணுவாங்க. சாச்சனாவை வச்சு உள்ள கண்டென்ட் கொடுக்கறது பெஸ்ட்டா, இல்லை தர்ஷிகா விஷாலை வச்சு கண்டென்ட் கொடுக்கறது அவங்களுக்கு கமர்ஷியல் ஹிட் ஆகுமா அப்படின்னு அந்த ஆங்கிளில் யோசிச்சு தான் இதை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித் அனுப்புவாங்களான்னு கேட்டால் ரஞ்சித் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஞ்சித் இப்போ கேப்டன்சி வேறு ஆகிட்டார். ஒன்று. இன்னொன்று, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர்ற வரைக்கும் ரஞ்சித்தை வச்சுருப்பாங்கன்னு தோணுது. இதில் ஒரு சென்சிபிளான விஷயமும் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரஞ்சித்தோட ஃபேமிலி பற்றி நம்மளுக்கு தெரியும், அவங்க பையனை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள வீட்டுக்குள்ளே ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கொண்டு வந்தால் அந்த பையனை கொண்டு இவங்க கமர்ஷியல் யூஸ்க்காக, அது ஃபேரான்னு கேட்டால் ஃபேர் கிடையாது. பட் ஆனால் கமர்ஷியல் மீடியா அப்படின்னு வர்ற பட்சத்தில் நம்ம எதையுமே அந்த ஆங்கிளில் பார்க்க முடியாது. அவங்க எந்த ஆங்கிளில் காட்டுறாங்களோ அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ஸோ அவங்க
அவரோட ஃபேமிலியை உள்ளே கூட்டின்னு வந்து டிஆர்பி ஏற்றுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஞ்சித் சார் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஒன்று. இன்னொன்று ஆனந்தி அனுப்புவாங்களான்னு கேட்டால் ஆனந்தியால் கேமில் ஃபுல்லாக பெருசாக அவங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னாலுமே அங்கங்கே ஏதோ ஒரு சேஞ்ச் ஆனந்தியால் வந்துக்கிட்டே தான் இருக்குது கேமில். இதில் அந்த என்எஃப்பி வந்து தீபக்குக்கு போக வேண்டிய என்எஃப்பியை டக்குன்னு இந்த சைடு மாற்றி விட்டதில் முக்கியமான பங்கு ஆனந்திக்கும் இருக்குது. அவங்களோட பேச்சு ஜாக்லினா ஆனந்தியான்னு பேசுகிற இடத்துல ஜாக்லினுக்கு மீறி அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை எடுத்து வச்சு என்னமோ ஒன்று பண்ணி தான் அது மஞ்சரிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ மஞ்சரி சைடு பவித்ரா, ஆனந்தி, அன்ஷிதா மட்டும்தான் அந்த சைடில் மஞ்சரிக்கு எதிராக இருக்காங்களே தவிர தர்ஷிகாவோ ஆனந்தியோ பவித்ராவோ கொஞ்சம் அவங்க கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. மஞ்சரியும் அவங்க கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகுறாங்க. இந்த இடத்துல ஆனந்தியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது, டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, சாச்சனா, ரயான் அப்படி இருக்காங்க. இதில் டபுள் எலிமினேஷனா சிங்கிள் எலிமினேஷனான்னு தெரில. உங்களுக்கான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.